விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர், விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9வது அதிகாரம் 10வது இறைத்திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, என்னுடைய செயல்கள் கனி தருகின்றதாக, பலன் தருகின்றதாக, நற்செயல்களாக அமைய வேண்டும் என்பதே என் வாழ்வுக்கான அர்த்தம். அத்தகைய நற்செயல்களை செய்ய விதை உம்மிடத்திலிருந்தே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கனிகளை கொடுக்க விதையை நீரே தருகின்றேன். அந்த விதையை இன்றைக்கு எனக்கு ஆசீராக இவ்விறை வார்த்தையிலே எனக்கு தருகின்றேன். அன்பு இறைவா, நான் உம்மிடத்திலிருந்து விதையை பெற்றவனாக அந்த ஆசி நலன்களோடு நற்கனிகளை, நல் செயல்களை என் வாழ்விலே நான் பலனாக கொடுக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன்.